ஃபர்ஸ்ட் நம்ம இவர் சேரிட்டிஸ்க்கு பண்ணிட்டு இருக்க டொனேஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். இவர் மில்லியன் கணக்கில் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நம்மளோட தம்ப்நெயில்ல நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அந்த மில்லியனுங்கிறதே டாலர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டாலர்ஸுங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாரி மாறும். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுமே இவர் சேரிட்டிஸ்க்கு மட்டுமே டொனேட் பண்ணாமல் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்க சில லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த நிலநடுக்கம் இந்த மாரி சில நேச்சுரல் டிசாஸ்டர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. சில்ட்ரன்ஸுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இவர் பண்ணியிருக்க சில டொனேஷன்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து சில குழந்தைகள் படிக்க வருவாங்க. அதே போல் சில அனாதை குழந்தைகள் படிக்க வருவாங்க. ஆனால் இவங்க கிட்ட போதுமான அளவு வசதி இருக்காது. இதை சரி பண்ணுற விதமாக அவங்களோட ஹெல்த், எஜுகேஷன், அவங்கள சுற்றி உள்ள சுற்றுச்சூழலை சரி பண்ணுறதுன்னு நிறைய விஷயத்துக்கு இவர் டொனேட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நோயால் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைகளுக்கான மெடிக்கல் காஸ்ட், சர்ஜரி காஸ்ட்னு எல்லாத்துக்குமே இவர் டொனேட் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இவர் பண்ண டொனேஷன்ஸ் பற்றி கிடையாது, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்காக இவர் பண்ண சில ப்ரொமோஷன்ஸ். இவர் ஜாயின் பண்ணுற நிறைய இன்டர்வியூவில் ஹெல்த், ஃபிட்னஸ், ஜிம்னு எக்ஸசைஸ் சம்பந்தமான நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவார். அதாவது சோசியல் மீடியாஸ் மூலியமாக ஹெல்த், ஃபிட்னஸ், ஜிம், எக்ஸசைஸ்